ஒரு குண்டுல பிள்ளை விழுந்துட்டான். கீழே விழுந்து அவன் மேல 5 குண்டை பாய்ச்சிருக்கானுங்க. சாதாரணமா கடந்து போயிடுவோமாடா? திமுக கிட்ட அதிமுக சரணடைஞ்சு என் இனத்தை கருவறதுக்கு ஒத்தா உனக்கு கருவறைக்காம நாங்க சாக மாட்டோம்டா. இந்த நாட்டில் நீங்க எத்தனை வரலாறு படி, இந்த நிக்கிற இளைஞன் எத்தனை வரலாறு படி, சேகவராவை படி, படல் கஷ்டவ படி, யாசர் அராபத்தை படி, ஹோசுமீனை படி, மாவோ படி, மாசே துங்க படி, பகத்சிங்க படி, சுபாஷ் சந்திரபோஸை படிங்கள், யாரையும் படிங்கள். எவனும் தன் இனத்திற்காக மொழிக்காக தன் கட்டிய மனைவியோ பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கு களத்தில் அனுப்பல. உலகத்தில் ஒரு தலைவன் தான் தன் நாட்டு விடுதலைக்காக தன் கட்டிய மனைவிய பெத்தெடுத்த 2-3 பிள்ளைகளை களத்தில் பழி கொடுத்த ஒரே தலைவன் நம்ம தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அந்த தலைவனின் 13 வயது மகன் பாலச்சந்திரன் 2009 மே 18 கைது செய்யப்படுகிறான். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கருணாநிதி, கனிமொழி எல்லாருக்கும் தெரியும் அது பிரபாகரன் மகன். சிங்களவன் கேட்கிறான், பிரபாகரன் குடும்பத்தில் ஒருத்தர் கைது பண்ண என்ன பண்ண? கருவறுத்து விடுங்கள், பிரபாகரன் குடும்பத்தில் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னது இந்த ராகுல் காந்தி ஆயோக்கிய பய. ஒரு குண்டுல பிள்ளை விழுந்துட்டான். கீழே விழுந்து அவன் மேல 5 குண்டை பாய்ச்சிருக்கானுங்க. சாதாரணமா கடந்து போயிடுவோமாடா? திமுக கிட்ட அதிமுக சரணடைஞ்சு என் இனத்தை கருவறதுக்கு ஒத்தா உனக்கு கருவறைக்காம நாங்க சாக மாட்டோம்டா. காங்கிரஸ் திமுகவை ஒழிக்கணும் என்கிற வெறி எங்க ரத்தத்துல ஊர்ற வெறிடா, எங்க ரத்தத்துல ஊர்ற வெறி. அதனால தான் எவங்குடியும் கூட்டணி கிடையாது. ஏன்? நாங்க சாகும் போது வேடிக்கை பார்த்தான், பதவிக்காக பணத்துக்காக வேடிக்கை பார்த்தான் கருணாநிதி. போலியான உண்ணாவிரத நாடகம் இருந்து அப்பாவி மக்கள் சாவதற்கு காரணமா இருந்தார் கருணாநிதி. அந்த கருணாநிதி திமுக ஓட்டு போட்டு என்ன தமிழ் பட்டு, என்ன மொழி பட்டு, மொழியா இனத்தை அழிச்சான், மொழி அழிச்சான்.